வணக்கம். இது குறிஞ்சி இணைய கருத்தரங்கம். கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தோழமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. உங்களுடைய வருகையும் ஆதரவும் அதற்கு மிகுந்த பலமாய் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மிகப்பெரிய பெண் ஆளுமை, வழக்குரைஞர், உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தில் தலைவர், அதே போன்று இந்திய அளவில் மட்டுமல்லாது இன்டர்நேஷனல் அளவிலும் வைஸ் பிரசிடென்டாக இருக்கின்றார், துணைத் தலைவராக இருக்கின்றார். அது பெண்ணினத்திற்கும் இந்த கோவைக்கும் மற்ற நண்பர்கள் என்ற விதத்தில் நண்பர்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமை. அவர் பெண்ணினத்துக்கு ஆற்றி வருகின்ற மிகப்பெரிய பங்களிப்பு, அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய சேவையால் நிறைவு செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புடைய பணி அவருடையது. முக்கியமாக பெண்கள் கல்லூரியில் அவர் செய்து வருகின்ற பணி மிக பாராட்டுக்குரியது, சிறப்புக்குரிய ஒன்று. ஒரு ஆண்டுக்கு 10 பெண்கள் கல்லூரி என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் ஒரு கல்லூரியில் எடுத்துக்கொண்டாலும் 10,000 பேர் ஒரு வருடத்திற்கு அவர் சட்ட விழிப்புணர்வு, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊட்டி வரும் அந்த விழிப்புணர்வு சொற்பொழிவுகள் உண்மையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இனி வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு, மாணவர்களிடம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வையும் சமூக மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய மிக அரிய பணிகளை அவர் செய்து கொண்டு வருகின்றார். அது மட்டும் அல்லாது அவர் ஒரு வழக்கறிஞர் மட்டும் அல்ல, ஒரு சமூக செயல்பாட்டாளர், முக்கியமா எழுத்தாளர். அவர் நிறைய ஊடகங்களில் எழுதி கொண்டே இருக்கின்றார். அதுவும் முக்கியமாக பெண்களின் பாதுகாப்பு, அவருடைய PhD அதுதான். வேலை செய்கின்ற இடத்துல நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் என்ன மாதிரியான எப்படியெல்லாம் வன்முறைகளுக்கு உள்ளாகுறாங்க, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது அவருடைய PhD ஆய்வே. அதனால அதை பத்தி பேசுறதுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்கு. நம்மளும் நிறைய இந்த நேரத்தை அவங்களோட செலவிடுறது மிகுந்த ஒரு பயனுள்ளதா, ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகளை அவர் சொல்ல இருக்கின்றார். அவர் இன்று நம்முடைய குறிஞ்சியில் பேச இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய ஒன்று. அவர் தொடர்ந்து நிறைய எழுத வேண்டும். கவிதை கூட எழுதியிருக்கிறார். எப்படி எல்லாம் நேரம் இருக்குதோ தெரியல, இவங்களுக்கு இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு கவிதை புத்தகம் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களை நம்ம வாழ்த்தி வரவேற்று இப்ப முறைப்படி நிகழ்ச்சி நம்ம தொடங்க போறோம். தொடக்க பாடலாக முனைவர் கிருஷ்ணபாரதி, யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தினுடைய செயலர் முனைவர் ரா கிருஷ்ணபாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்படல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் யாமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திடல் வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும்,
மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். நன்றி. இசை பேராசிரியர் முனைவர் ரா. கிருஷ்ணபாரதி அவர்கள் பெண் விடுதலை வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த பாரதியின் பாடலோடு இந்த நிகழ்வு தொடங்குகின்றது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை முறையாக அறிமுகம் செய்ய நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது குறிஞ்சியின் 62வது இணைய கருத்தரங்கம். அனைவருக்கும் வணக்கம். இது குறிஞ்சியின் 62வது இணைய கருத்தரங்கம். இன்றைய இணைய கருத்தரங்கில் குடும்ப வன்முறை சட்டமும் சமூகமும் என்ற தலைப்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞரும் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்க தலைவருமான திருமதி சாந்தகுமாரி அவர்கள் பேசுகிறார். திருமதி சாந்தகுமாரி அவர்கள் கோவையை சேர்ந்தவர். அவரது கணவர் திரு ராஜகோபாலன் அவர்களும் மிகச்சிறந்த வழக்கறிஞர் ஆவார். திருமதி சாந்தகுமாரி அவர்கள் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்க தலைவராகவும் இந்திய பெண்கள் வழக்குரைஞர்கள் தலைவராகவும் சர்வதேச பெண்கள் வழக்குரைஞர்கள் சங்க தலைவராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். இவர் ஒரு பெண் உரிமை போராளி. பெண் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அவர்களுக்காக பொதுநலன் வழக்குகள் மூலம் பல்வேறு உரிமைகளை பெற்று தந்தவர். மேலும் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர். பூக்களின் போராட்டம், நீதியை தேடி, கேள்விக்கென்ன பதில் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். அவள் விகடன் மற்றும் மங்கை மகளிர் இதழ்களின் விருதுகளை பெற்றுள்ளார். பெண்ணுரிமை காவலர் விருது மற்றும் மெகா மகளிர் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகைய மிகப்பெரிய பெண் ஆளுமை பெண்களின் அமைப்பான குறிஞ்சி இணைய கருத்தரங்கிற்கு வந்து உரையாற்றுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அவரின் பேச்சால் தெளிவுறுவோம். நன்றி. மிக்க நன்றி நித்யா, வாழ்த்துக்கள். நன்றி. நம்மளுடைய சிறப்புக்குரிய பேச்சாளர், வழக்குரைஞர், உலக வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய முதல் பெண்மணி என்பது மிகுந்த பெருமை. அவரை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். வருக. பேசுங்க மேம். பேசலாமா? பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஒரு பயணத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கிறீர்கள். இது 62வது கருத்தரங்கு என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஒரு பெண்ணிய அமைப்பு பெண்கள் சார்ந்த கருத்துக்களோடு, சமூகம் சார்ந்த அக்கறையோடு தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்தரங்குகளை நடத்துவது என்பது மிகுந்த வரவேற்புக்கு உரியது என்றே நான் கருதுகிறேன். இந்த அரங்கிலே வந்து பங்கேற்பது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தம்பி ரத்தன் சந்திரசேகர் அவர்கள் திரைப்பட இயக்குனர், கவிஞர், பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருக்கும் என்னுடைய நன்றி. மிக எளிதான அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் வழக்கம் போல எல்லா இடங்களைப் போலும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை கேட்டு அதற்கு பிறகு அது குறித்து பேசி என்று என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி உள்ளீர்கள். இருப்பினும் மரபு சார்ந்து நடக்கிற விஷயமாக இதை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், நாம் எந்த காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதுதான். கொரோனா காலகட்டத்தில் ஏறத்தாழ இது 7 மாதங்கள், ஜனவரியிலேயே துவங்கிவிட்டது. ஜனவரியிலிருந்து 7 மாதங்களாக ஒரு 4 சுவர்களுக்குள், வீட்டுக்குள் அடைபட்டு கிடைக்கிற ஒரு கூண்டு கிளிகள் போல பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஏன் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கும் வந்திருக்கிற இந்த தருணத்தில் குடும்ப வன்முறை சட்டம் சமூகத்தில் எப்படி, சட்டத்தில் எப்படி என்பதை பற்றி பேசுவது மிகுந்த பொருத்தமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். என்னடா இது, கொரோனாவில் ஆரம்பிச்சாங்க, கொரோனால இருந்து டக்குன்னு சட்டத்துக்கு போறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அடிப்படையில இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய
நம்முடைய குறிஞ்சி இணைய கருத்தரங்க அமைப்பாளர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த விஷயமானது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா கொரோனா காலத்துலதான் ஏற்கனவே இருந்ததை விட 3 மாதங்களிலே 50% அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் நடந்து கொண்டு இருப்பதாக நம்முடைய தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க மட்டும் அல்ல, ஏதோ இந்தியாவில நடக்கிற ஒரு விஷயம் அல்லது தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்று இல்லாமல் உலகெங்கனும் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில கடைசியாக நடந்த நம்முடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஜெண்டர் பேரிட்டி பற்றின விஷயங்கள் பேசுகிற பொழுது கூட அங்கே குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இந்த கொரோனா காலத்துல நிறைய 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 வன்முறைக்கும் தாக்குதலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில குடும்ப வன்முறைனா என்ன, குடும்ப வன்முறை சட்டம் ஒன்று இருக்கிறதா என்று தெரியாத நிலைமையிலே கூட இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள் என்றால், அப்போ குடும்ப வன்முறை சட்டம் இருக்கிறதா, அது என்னென்ன சொல்லுது, நமக்கு என்ன பாதுகாப்பு என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கருத்தரங்கிலே பங்கேற்றிருக்கிற நபர்களை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு இப்போது இல்லை என்றாலும் நான் மனமாற என்னுடைய நட்பும் அங்கே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு சொந்தக்காரி. அங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று நான் சமூக இயக்கங்களிலே பங்கேற்று என்னை நானே வளர்த்தெடுக்கிற ஒரு பட்டறையாக கோவை மாவட்டம் எனக்கு இருந்திருக்கிறது. எனவே அந்த கோவை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைப்பிலே பேசுவது என்பது எனக்கு ஏதோ என் தாய் வீட்டுக்கு உங்களோட கலந்து உரையாடுவது போல எனக்கு தோன்றுகிறது. மிக்க நன்றி சுபச்செல்வி அவர்களே. உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற அனைவருக்கும் நன்றி. அருமையான பாடலை பாடியிருக்கிறாங்க. என்ன குரல் வளம் அந்த பெண்ணுக்கு. பாரதியின் பாடல் பெண் விடுதலை காக்க வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களது நோக்கம் குறிக்கோள் வெற்றி பெற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். சரி, இந்த சட்டம் எப்பொழுது வந்தது? நான் நம்ம எல்லாருமே வழக்கறிஞர்கள் கிடையாது. இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள், பேசுகிறவர்கள் மட்டுமல்ல, பங்கேற்பாளர்கள் அனைவருமே என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் அட்வொகேட்ஸ் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கு அட்வொகேட்ஸாக இருந்திருக்க முடியும். எனவே அப்ப பெரும்பாலான மக்களுக்கு சட்டம்னா என்னன்னு தெரியாது. அதுல போய் நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இதை சொல்லுகிறது, இந்த பிரிவு இது சொல்லுது, அந்த பிரிவு அது சொல்லுது, செக்ஷன் அண்டர் செக்ஷன் திஸ் இட் ஸ்டேட்ஸ் சோ இட் கெட்ஸ் தி ப்ரொடெக்ஷன் ஃபார் விமென் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் பேசுறதை காட்டிலும், நாம ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு 10 பேர் 20 பேர் அல்லது 50 பேர் உட்கார்ந்து பேசுகிற பொழுது குடும்ப வன்முறை சட்டம் என்றால் என்ன, இது நான் ஏதோ பெண்களுக்கு மட்டும் சொல்ல போறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் ரொம்ப நாளா எல்லார்கிட்டையும் சொல்ற விஷயம் என்னன்னா, குடும்ப வன்முறை சட்டமாகட்டும் அல்லது பெண்களது உரிமையை காக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் இந்த சட்டங்கள் அனைத்தும் அடிப்படையிலே சென்று சேர வேண்டிய இடம் பெண்களுக்கு மட்டுமல்ல, முழுமையாக ஆண்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த பங்கேற்பில் நிறைய ஆண்கள் இருந்தால் நான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் பேச போற விஷயம் உங்களை பத்தினதான் மெயினா இருக்க போகுது. அதனால உங்களுக்கும் அந்த பாராட்டுக்கள் உரித்தாகட்டும். சரி, குடும்ப வன்முறை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? எனக்கு 2005க்கு முன்னாடி இருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு 8 ஆண்டுகளாகவே நாங்கள் அனைவரும் அதற்காக வேலை செய்து கொண்டிருந்தோம். குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அதற்கான அடிப்படையான விஷயங்களை நாடாளுமன்றத்திலே நாங்கள் முன்னுரையாக ஒரு டிராப்டாக நாங்கள் வைக்கிற பொழுது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அதை சப்போர்ட் செய்யல. யாரிடம் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கிட்டவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, என்னப்பா இது, பொண்டாட்டி அடிச்சா நாளைக்கு சட்டத்துல கொண்டு நம்மள ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாளா என்று பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைந்த சபையிலே தான் முதலிலே இந்த சட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்றோம். யாருமே வேண்டாங்கிறாங்க. என்ன விஷயம்? நாடாளுமன்றங்கள்ல பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு 75 பேர் பெண்கள்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யாரு? ஆண்களாக இருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்றம் பெண்களால் நிரம்பி வழிந்திருந்தால் இந்த சட்டத்தின் பயன் குறித்து நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த பரிதாபம் ஆண்கள். எனவே அவங்க என்னப்பா இது, நம்ம போய் ஏதாவது சொல்றோம், வாடின்னு சொல்லிடுறோம் அல்லது போடின்னு திட்டிடுறோம், சப்புன்னு ஏதோ கோபத்துல அரசியல் இருக்கிறவங்க நம்ம அப்படி அடிச்சிட்டோம், நாளைக்கு என்ன நம்ம போய் ஜெயில இருக்கிறதா என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள்.
ஆக ஏறத்தாழ 10-12 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சட்டம் வந்தது. சரி, ஆண்கள் தான் அப்படி சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சட்டம் வருவதற்கு முன்பு நாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஒண்ணு நடத்தினோம். எல்லா மாநிலங்களிலும் பல தரப்பினரான பெண்கள் மத்தியில கேட்கிறோம், என்னம்மா நீங்க உங்களை உங்க வீட்டுக்காரர் அடிப்பாரா, உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ மச்சானோ இப்படி குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களை அடிப்பது என்பது வழக்கம்தானா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அப்போ நம்முடைய இந்திய நாட்டுல நிறைய பேர் சொன்னாங்க, ஆமா இது என்ன பெரிய விஷயமாட்ட கேக்குறீங்க, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சாதாரணம், நம்ம எதுக்கு இருக்கோம், அவங்க அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு தானே இருக்கும். ஏமா அடிக்கிறது தப்பு இல்லையா, என்ன தப்பு, என் புருஷன் தானே அடிக்கிறாரு, எங்க அப்பா தானே அடிக்கிறாரு, எங்க அண்ணன் தானே அடிக்கிறாரு, எனவே இது அடிப்பது அவர்களது உரிமை, வாங்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் உள்ள பெண்கள் தான். அடித்தால் தவறில்லை, அது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் ஏறத்தாழ இந்தியாவிலே 40-50% பெண்கள் ஆம்பளைய அடிச்சா வாங்கிக்கிறது நம்முடைய கடமைன்னு நினைச்சாங்க. என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம தமிழ் சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆத்திரம் என்றால் பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, என்ன அடுப்படியில 4 பாத்திரத்தை எடுத்து நங்குன்னு வைப்போம், அல்லது பாத்திரங்களை எடுத்து சிங்குக்குள்ள டப்புன்னு வைப்போம், அல்லது வீசுவோம், இதுதான் நம்மால முடிஞ்சது. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க நினைத்தால் அடங்குதல் முறைதானே என்று நம்ம அந்த காலத்துல இருந்து திரைப்பட பாடல்கள் மூலமாக நம்முடைய மூளையானது சலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பெண்களுடைய சிந்தனை 40-50 வரைக்கும் அடிச்சா என்ன தப்பு என்று கேட்கிறது என்று சொன்னால், நம்முடைய மரபு சார்ந்த அணுக்களிலே அடிமைத்தனம் பெண்களுக்கு ஊறி போயிருக்கிறதோ என்ற கேள்வியைத்தான் அந்த சர்வே எங்களுக்கு நிரூபித்தது. ஆனாலும் அதை தாண்டி மேம் ஆடியோ வரல, வீடியோ இல்ல, ரெண்டுமே வரலையா? வந்துச்சு பேசுங்க. நான் இப்ப பேசினதே வரலையா? ஒண்ணுமே இல்ல ஒரு 2-3 செகண்ட் தான் வந்துச்சு, பேசுங்க, நல்லா கேட்டுச்சு. ஓகே, நான் கேட்குங்கிற நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசலன்னா உடனே சொல்லுங்க, கேட்கலன்னு திரும்ப பேசுவோம். சரி, இப்ப இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களை வீட்டுல ஒரு மனுஷியாக நடத்தாமல், சக தோழியாக நடத்தாமல், அவள் என்னுடைய அடிமை என்று நினைக்கிற ஒரு கணவனுக்கு, எனக்கு ஆத்திரம் வந்தா என்னுடைய முத்திரையை பதிக்கிற ஒரு களம் என்று நினைக்கிற ஆணுக்கு, அப்ப அப்படி இருக்கிற வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுது இந்த சட்டம் உதவிக்கு வருகிறது. இது மேற்கத்திய நாடுகளில் எல்லாமே ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம் வந்துவிட்டது. ஆனால் இந்தியாவிலே 2005 தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. சரி, இந்த சட்டத்துல பயன்பெற வேண்டும் என்றால் 3 அடிப்படையான விஷயம் பெண்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். யாருக்கு எதிராக கேட்கறது, தெருவில் ஒருத்தன் திட்டிட்டு போறான், அல்லது அவன் ஒரு வார்த்தை பேசுறான், அல்லது சண்டைக்கு வர்றான், அவன் மேல நம்ம போய் இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுக்கு இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறது. ஆக வீடு என்கிற ஒரு அமைப்பு, அந்த வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு. எனவே புருஷன் அடிச்சா மட்டும்தானா மேடம் அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்கள் யாராக இருந்தாலும் அடித்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு சட்டம் இது. இதுக்கு 3 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா அந்த வீட்டிற்குள்ளே உறவு கொண்டவர்களாக இருக்கலாம். ஒரு தகப்பனுக்கு மகளாக இருக்கலாம், ஒரு தனையனுக்கு தாயாக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக இருக்கலாம், சித்தப்பாவுக்கு மகளாக இருக்கலாம். இப்படி ஆணு பெண்ணும் ஒரு குடும்ப உறவுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். சோ ஒரு வன்முறை நடக்கிற களத்துல இந்த மாதிரி உறவுகள் இருந்து அதிலே வன்முறை நடக்கிற பட்சத்துல அது எடுத்துக்கொள்ளப்படும். சரி, அந்த குடும்பம் என்பது ஒரு கூரையின் கீழ் இருக்க வேணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. 2வது விஷயம், அப்போ எங்கேயோ உங்க பையனோ அவனோ அங்க இருக்கான், அங்க இருந்து ஏதாவது பேசுறானா அதெல்லாம் கிடையாது. ஒரு கூரையின் கீழே உறவு கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது 2வது பாயிண்ட். ஒரே வீட்டில இருக்கணும். சரியா? 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடும்ப உறவுல இருக்கணும், வீட்டுல இருக்கீங்க,
அதனாலயே நீங்க குடும்ப வன்முறை சட்டம் போட்டுட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அடிப்படையில நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கு அந்த இடத்திலே வன்முறை நடந்திருக்க வேண்டும். எனவே இந்த 3 அடிப்படை இருந்தால் மட்டுமே குடும்ப வன்முறை சட்டத்தின் பயனாளிகளாக நீங்கள் பயன் பெற முடியும் என்று சட்டத்துல முதல்ல இருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கமே, இந்த சட்டத்தினுடைய நோக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது தடை செய்யப்பட வேண்டியது. அது வந்து வெளியே இருக்கிற வன்முறைகளை தடை செய்வதற்கு பல்வேறு சட்டங்களை நாம் கொண்டு வந்தோம். இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தோம், ஈவ்டீசிங்கை தடை செய்வதற்கு கொண்டு வந்தோம், ஹாரஸ்மெண்டை தடை செய்வதற்கு கொண்டு வந்தோம், பணியிடங்களில் பாலியல் வன்முறையை தடுப்புக்காக கொண்டு வந்தோம். இப்படி பல சட்டங்கள். சூனியக்காரின்னு சொன்ன பொம்பளையை அடிச்சு கொள்ற பீகார் மாவட்டத்துல வந்து சூனியக்காரிகளை ஒழிப்பதற்கான, தேவதாசிகள் பெருகி கிடந்த ஆந்திர மாநிலத்துல தேவதாசிகளை ஒழிப்பதற்காக, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண்களுக்கான பல சட்டங்கள் இருக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷனோ பிள்ளைகளோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆண்களோ அடித்தால் நம்மால வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க முடியாது. சரி, ஒரு தைரியசாலி பெண் என்ன மாதிரி அல்லது சுபசெல்வி மாதிரி நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க உட்கார்ந்துக்கிற பெண் போலீஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னமா இது புருஷன் மேலதானே என்று சொல்லுகிற காலத்திலே வாழ்ந்தவர்கள் நாம். எனவே அதை சொல்ல முடியாத சூழல்ல காரணம் என்னன்னு கேட்டா அப்படி ஒரு சட்டம் இல்லையேன்னு. எனவேதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அடிப்பது உதைப்பது போன்ற வன்முறைகள் மட்டுமல்ல, பல வன்முறைகளை தடுப்பதற்கான விஷயங்கள் இதுல உண்டு. இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து கூட வாழ்கிற ஒரு பெண்ணுக்கு சமூகத்துல எந்த உரிமையும் கிடையாது. அந்த பெண்ணும் அந்த ஆணும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க நீண்ட காலம். ஆனாலும் கூட அந்த பெண்ணுக்கு அவருடைய பென்ஷன் கிடைக்காது, அவருடைய சட்டபூர்வமான மனைவிக்கு தான் கிடைக்கும். சொத்துல பாகம் கிடைக்காது, திடீர்னு அவர் கைவிட்டு போயிட்டாருன்னா மெயின்டெனன்ஸ் கிடைக்காது. ஆக எந்த விதத்திலையும் அவருக்கான பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிற பொழுது இந்த சட்டம் தான் முதலாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய சேர்ந்து வாழ்கிற இந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களது வன்முறையை தடுப்பதற்காக அவர்களுக்கும் உள்ளடக்கியதாக கொண்டு வந்தது. என்ன கேள்வி எழுந்த தெரியுமா? அப்போ ஒரு பெண் வந்து தாலி கட்டி குடும்பமா குடுத்தனமா இருந்தா தானா? அப்படி இல்லாம அவளே வந்து அந்த புருஷன் தான் முதல் புருஷன் நம்பிக்கை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பா. வந்தப்புறம் தான் தெரியும் அவருக்கு அடையாறுல ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அல்லது கோயம்புத்தூர்ல ஒரு அடையாறுல ஒரு வைஃப் இருக்காரு, கோயம்புத்தூர்ல ஒரு வைஃப் இருக்காருன்னு தெரியும். அதுக்காக அந்த பெண் வந்து அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தால் அந்த பெண் வந்து எப்படி வேணா அடிபட்டு சாவலாமா? அப்ப அந்த பெண்ணுக்கு உரிமை கிடையாதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போதுதான் முதல்ல இந்த சட்டத்துல மட்டும்தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. சரி, இந்த சட்டத்துல யாருக்கு எதிராக நீங்க வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? எதிர்மனுதாரர். யாரு எதிர்மனுதாரரு? என்ன என் வீட்டுக்காரரு அடிச்சாருன்னா, என்ன அடிச்சா அது ஒரு கை பாத்துருவேன் வைங்க, என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு கணவர் வந்து ஒரு மனைவியை அடித்தாலோ அல்லது அப்பா சித்தப்பா மாமா இந்த மாதிரி எப்படின்னு தெரியாது. இந்த காலத்துல பெண்கள் அடிக்கிறதுங்கிறது சாதாரண. அதுவும் இது நான் சொல்லுகிறது நகர்ப்புறத்திலே வாழ்ந்த பெண்களுக்குன்னு மட்டும் அப்படி நினைச்சு பார்க்க கூடாது. இது இந்தியாவை வந்து கிராமங்களால் நிரம்பியது. அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் ஆணாதிக்க கொடுமைகளுக்கு இன்றைக்கு அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பிக்சரைசேஷனோட அந்த பெரிய மேல் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. வயது வந்த ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பொம்பளைக்கு ஆணுக்கு பின்னாடி நிக்கிற பெண்களே இருக்காங்களே, ஆணுக்கு பின்னாடி இருக்கிற மாமியாரோ நாத்தனாரோ அல்லது அக்கம் பக்கத்தாரோ யார் இருக்காங்களோ அவங்க அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல நம்ம கேஸ் போட முடியாதா என்ன அப்படின்னு ஒரு கேள்விய இந்த சட்டம் எழுப்பியது. சட்டத்துல பாத்தீங்கன்னா எதிர்மனுதாரர் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல மாமியாரு மச்சினரு அல்லது கொழுந்தனாரு அல்லது நாத்தனாரு கொழுந்தியா என்று இருக்கக்கூடிய பெண்களே வந்து பெண்களை சித்திரவதை செய்கிற பொழுது நீதிமன்றங்களுக்கு வழக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்றங்கள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சொல்லுவாங்க சட்டத்துல. அதாவது ஒரு பிரிவு சொல்லக்கூடிய விஷயங்களை அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது. ஒண்ணு இல்ல, திருக்குறளுக்கு உரை எழுதுகிறவர் ஒருத்தர், அப்புறம் அவர் பரிமேலழகர் சொல்லுவாரு இது இப்படி வரும் பொருள் அப்படின்னு. அப்படி பொருள் பிரித்து அதற்கான வேல்யூவை ஆட் பண்ணக்கூடிய
தீர்ப்புகள் வரும் பாருங்க, அதையெல்லாம் நாங்க ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லுவோம். As per the judicial presidents, now we have included not only male adult members but also the female members அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரெஸ்பாண்டன்ஸா இருக்கக்கூடிய விஷயமாகுது. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? குடும்ப வன்முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க யார என்ன, அது முதல்ல வன்முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எல்லாம் பாருங்க, வன்முறைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா? யாராவது பேச இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நீங்க ஆல்ரெடி மியூட் பண்ணிருப்பீங்க. அப்ப அடிக்கிறது, ஒரு கணவன் எடுத்து அடிக்கிறாரு, தட்டை எடுத்து வீசுறாரு, நம்ம முடிய பிடிச்சி இழுக்கிறாரு, அதுல நமக்கு ரத்த காயப்பட்டது, செவுத்துல போய் முட்டிடுறாரு, இதெல்லாம் உடல் ரீதியான வன்முறை என்று நாம் சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய தண்டனை சட்டம் உட்பட எல்லா இடங்களிலும் உடல் வன்முறை மட்டுமல்லாமல், உடல் ரீதியான வன்முறை மட்டுமல்லாமல் மன ரீதியான வன்முறையை பற்றியும் நமக்கு தெரியும். மனசளவுல நம்ம நொந்து போயிருக்கோம். இந்த ஆள் தினம் திட்டுறாரு, தினம் அடிக்கிறாரு அப்படிங்கிற இந்த 2 வன்முறையை மட்டும்தான் நம்முடைய நாட்டில் உள்ள பெண்கள் வன்முறை என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் this act has given a wider interpretation to the term violence or abusement or harassment. That means it expands, the horizon of it has expanded. அவ்வளவு பிரமாதமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த சட்டத்தின் அடிப்படையில 6 விஷயங்கள் வன்முறைகள் என்று சொல்லப்படுகின்றன. என்னென்ன வன்முறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எல்லா பெண்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆண்கள்ல நிறைய பேர், எல்லா ஆண்களையும் நான் சொல்ல மாட்டேன், there are gems of men who support women's cause and for gender justice. So I appreciate those men who stand by us in the struggle for our freedom or rightful claims. But at the same time, I would like to talk about the men who even today, even after getting education, even after moving in a different kind of a society, even now they go on harass the women. அந்த ஆண்களுக்காகவும் தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுல என்ன வன்முறை? ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் நடந்த பிறகு அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதிலே தாமதம் ஆகும். நம்ம வீட்டுல என்ன உடனே கேட்பாங்க, அடுத்த மாசமே கேட்பாங்க, என்ன ஏதாவது விசேஷமான, என்ன விசேஷம்னு புருஷனும் முண்டாட்டியும் தீர்மானிக்கட்டும், அது அவங்களுடைய பிரைவேட் ரைட் டு பிரைவசில இட் கம்ஸ்னு nobody knows. Everybody will be inquiring about when is the issue அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் தள்ளி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குற்றத்திற்கு இலக்காகிறவள் அந்த குடும்பத்துல யாருன்னு கேட்டா மருமகளாகி அந்த பெண்ணுடைய மகனை திருமணம் புரிந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய பெண். ஆணும் திட்டுவாங்க, பெண்ணும் திட்டுவாங்க. அப்போ பிரஷர். அப்போ அந்த பிரஷர்ல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி பார்க்க நாம மறுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடடா 1 year ஆயிடுச்சா, 2 years ஆயிடுச்சா, போய் டாக்டரை பார்ப்போம், மருத்துவ வசதி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், இதுல என்ன கோளாறுன்னு ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அதுக்கு அடுத்த நிலை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு தெரிந்தால் அதற்கடுத்து என்ன செய்வது? IVF இருக்கு, அல்லது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தாராள பிரபு படம் எல்லாம் வந்துருச்சு, எப்படி ஸ்பெர்ம் டோனார்ஸ் வந்திருக்காங்க, அதை வச்சு எப்படி குழந்தையை பெற்றுக்கலாம், டெஸ்ட் டியூப் பேபில ஆரம்பிச்சு இன்றைக்கு பல வகைகள்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்ல முடியாது, கர்ப்பப்பை வீக்கு, அல்லது சரகேட் மதர் கிட்ட போகலாம். சரகேட்னா வாடகை தாய், அந்த தாய்கிட்ட கொடுத்து குழந்தைய பெற்று கொடுக்க சொல்லலாம். அதுவும் முடியல, குழந்தைகளை அடாப்ட் பண்ணலாம். ஆனா நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்த எதை பத்தியும் யோசிக்காமல் அடுத்த வருஷமே வீட்டுல இருக்கிற மாமியாக்காரி முதல் கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது, அவ மலடி, புள்ள பெற தகுதி இல்லாதவள். அப்ப இது எந்த விதமான வன்முறை? யோசிச்சு பாருங்க. இத பத்தி வன்முறை வருமா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியே நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்கிறது. This is called as emotional abuse. Emotional abuse, உணர்வு ரீதியான வன்முறை. இந்த பொண்ணு தவிக்கும், ஒவ்வொரு மாசமும் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வரும்போதெல்லாம் அடிச்சுக்கும் அந்த பொண்ணுக்கு, ஐயோ இந்த தடவை வந்துடணுமே அப்படின்னு. இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வேண்டுதலால கிடைக்கக்கூடியதா இல்ல வேப்ப மரத்தையும் ஆலமரத்தையும் சுத்தி வர்றதுனால நடக்கக்கூடியதா? அது கிடையாது. ஆனாலும்
மனசு பரிதவிக்கிற பொழுது இறைவனே சரண் என்று செல்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கெஞ்சுவாங்க, அழுவாங்க. அது இல்லைங்கும் போது அவர்கள் இந்த மாதிரியான சொல்லாடல்களுக்கு, புறம் பேசுதலுக்கு ஆளாகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் அகராதிலேயே மலடி என்கிற சொல் பெண்ணுக்கான சொல்லாக இருக்கிறது. எங்கேயாவது மலடன்னு யாரையாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. ஆக நம்முடைய மொழியே பெண்ணுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒரு நாளைக்கு பேசணும். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறது. சரி, இப்ப பார்ப்போம். அப்போ இது உணர்வு ரீதியான வன்முறை. அடுத்த வன்முறை, ஆம்பளைங்க வாயை திறந்தாங்கன்னா எத்தனை படிச்சிருந்தாலும் சரி, கடைசியில பெண்ணை சொல்கிற பொழுது தே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த 3 எழுத்து அல்லது 4 எழுத்துலதான் கொண்டு நிறுத்துவாங்க. அதாவது இந்த வார்த்தை என்று சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பெண்களை திட்டுறது. அப்போ அதெல்லாம் கேட்டு படிச்ச பெண்களா இருக்கும், அதுகளுக்கு குடும்ப அனுபவம் தெரியாது, வாழ்க்கை பற்றின புரிதல் இருக்காது. அவங்க அப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சின்னஞ்சிறு சண்டையில கூட தன்னுடைய புருஷன் அப்படி கேவலமா திட்டும் போது மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அப்ப அந்த வன்முறை இஸ் கால்ட் ஆஸ் வெர்பல் அபியூஸ். வெர்பல் அபியூஸ்னா என்னன்னா வார்த்தைகளாலான வன்முறை. ஆக உடல் ரீதியானது, மன ரீதியானது, உணர்வு ரீதியானது, வார்த்தைகள் ரீதியானது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ திருமணம் செய்து கொள்வது என்பது லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ், தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ரொக்ரியேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயம். குழந்தை பெறுதல், தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்தல், அதுல உறவுல ஒரு ஃபேமிலியாகி அப்படியே வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசுறோம். அப்படி இருக்கிற பொழுது லைசன்ஸ் டு செக்ஸ்ன்னு சொல்றது தப்புன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் சட்டம் அதை பற்றி பேசுகிறது. ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொண்ட பிறகு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவளுடைய உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால், கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அது விவாகரத்திற்கான ஒரு காரணமாக நாம் சொல்லுகிறோம் என்றால், அதே போலதான் ஒரு பெண் விரும்பாத பட்சத்துல அந்த பெண்ணை கணவனாக இருந்தாலும் தொடுவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஏன்னா நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் தான் எல்லா அஃபென்சஸ்க்கும், எல்லா குற்றங்களுக்கும் இன்றைக்கு சொல்லுகிற தண்டனை கொடுக்கிற ஒரு சட்டம். ஆனால் அந்த சட்டம் கூட கணவன் மனைவி அவர்கள் இருவரிடையே விருப்பத்திற்கு மாறாக ஒரு கணவன் உறவு கொண்டால் அதை மேரிட்டல் ரேப் என்று சொல்லி மேற்கத்திய நாடுகள், யூரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளிலையும் அது குறித்து சட்டம் இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சட்டம் சுட்டி காட்டியிருக்கிறது, தண்டனைக்குரிய குற்றமாகவும் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டுல கிடையாது. For the first time in the history of Indian penal code, this act, which has been called as a civil act, now has turned into a criminal act, has included sexual abuse, marital rape as a form of abuse. எனவே பாலியல் ரீதியாக கணவனோ மனைவியோ துன்புறுத்தினால் அது கூட மேரிட்டல் ரேப் என்று வரும். இது ஒரு விஷயம். அப்புறம் எக்ஸசிவா சில ஆண்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கட்டாயப்படுத்துவது, உடல்நலம் சரியில்லாத மனைவியை சீண்டுவது, அல்லது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல இருக்கக்கூடிய மனைவியை உடல் உறவுக்கு அழைத்தல், அல்லது நான் மட்டும் இல்ல, எக்ஸஸா இருக்கக்கூடிய சில இடங்கள்ல எங்கேயாவது என்னன்னா, நான் மட்டும் இல்ல, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒரே சட்டை தான் போட்டுப்போம், ஒரே பள்ளிக்கூடத்துல தான் நாங்க படிச்சோம், நாங்க திக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனவே எனக்கு மாதிரியே அவங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லக்கூடிய ரிமோட்டஸ்ட் வயலன்ஸ் கூட இட் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் வயலன்ஸ் ஆர் செக்ஷுவல் அபியூஸ். எனவே பாலியல் ரீதியான கொடுமை என்பது 5வது கொடுமை. சரி, 6வது கொடுமையை நம்ம பார்க்க போறோம். இது மோஸ்ட் எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப வீட்டுல ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துல வேலைக்கு போற பெண்கள் ஒண்ணு, வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் என்று இருக்கக்கூடிய பெண்கள். ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க யாரும் வேலை செய்யாதவங்கன்னு சொன்னா நம்பிடாதீங்க. எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லா பெண்களும் வேலை செய்யறாங்க. வெளியே போய் சம்பளத்துக்கு வேலை செய்யற பொண்ணு இரட்டை உழைப்பை கொடுக்கிறாள். ஆனால் வீட்டிலே இருக்கிற பெண் எல்லா விதமான உழைப்பையும் அவள் செலுத்துகிறாள். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். சரி, இப்போ வீட்டுல இருக்கிற பெண்ணை சண்டை வந்துருது, அடிச்சிடுறாரு, திட்டிடுறாரு, எட்டி உதச்சிடுறாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிடுறாரு. பூட்டிட்டு 4 நாளைக்கு மகளே நீ பட்னியா கிடந்தாதான் உனக்கு கொழுப்பு அடங்கும் அப்படின்னு சொல்ற ஆண்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆம்பளைங்க குளிச்சுட்டு பொம்பளைகளை போட்டு அடி நடிச்சுட்டு அந்த காசு முழுக்க அந்த டாஸ்மாக், அந்த கவர்மெண்ட்டே ஒரு கேடுகட்ட அரசே அதை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. அதுல போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வீட்டுல சோத்துக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. தட் பிகம்ஸ் எக்கனாமிக் அபியூஸ். அதாவது பொருளாதார ரீதியான வன்முறை. சாப்பாடு போடல,
அல்லது வெளியே விடல, வெளியே போய் கடைக்கு வாங்குறதுக்கோ ஒரு சாப்பாடு வாங்குறது கூட விடல, வீட்டுல காசு கொடுக்கல, இது பொருளாதார வன்முறை. வேலைக்கு போற பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சம்பளம் வாங்கியிருப்பா, 1ஆம் தேதி அன்னைக்கு தான் புருஷனுக்கு அவ்வளவு ஒரு அக்கறை வரும் பொண்டாட்டி மேல. நேரா ஆபீஸ் வாசலுக்கு போய் நின்னுப்பாரு பைக்கை வச்சுக்கிட்டு. வச்சுட்டு நின்ன உடனே அந்த உடனே அன்னைக்குதான் அல்வா வரும். இந்த அல்வாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிய யாரும் அல்வா வாங்கி தர்றது இல்லை. மல்லிகை பூவை கொடுத்து அல்வாவை கொடுத்து அப்புறம் அந்த பேக்கெட் அப்படியே வாங்கி தான் வச்சுப்பாரு. There are so many men, they take away the ATM cards of their wife and keep it for themselves. And they will give just 1,000 rupees per month for the wife who earns 30,000 to 60,000 or a lakh of rupees per month. What happens? The entire money is spent by the husband using the ATM card. So ஒரு ATM கார்டை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஆண்களும் பொருளாதார ரீதியான வன்முறைக்கு செய்தவர்களாக ஆளாகிறீர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, விட்டுடுங்க. வேலைக்கு போறா, அவ பேசும்போது சொல்றான், ஏங்க நீங்க போய் என்னுடைய நகையை வச்சு வீடு வாங்குறேன்னு சொல்றீங்க, வீடு வாங்குவேன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல மட்டும் வாங்குவேன்னு சொன்னா அது என்னங்க நியாயம்? எங்க அப்பா அம்மா எத்தனை கஷ்டப்பட்டு எனக்கு 50 பவுன் நகை போட்டாங்க. நான் வேலைக்கு போய் மாசம் மாசம் சம்பாதிச்சு இஎம்ஐ அதாவது இன்ஸ்டால்மெண்ட் என்னோடது தானுங்களேன், எனக்கும் சேர்த்து என்னோட பேரையும் போட்டு 2 பேருமா சேர்ந்து வீடு வாங்கலாம். எவ்வளவு அழகா பொறுப்பா அந்த பெண் பேசுறா பாருங்க. ஆனா ஆம்பளைங்க சில பேர், மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன், சில பேர் என்னன்னா உடனடியா இல்ல அது எம் பேர்ல தான் எழுதிப்பாங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ அன் எக்கனாமிக் அஃபென்ஸ். அது புரிஞ்சுக்கோங்க, அபியூஸ் தான் அது. அப்ப என்ன ஆகுது, பணத்தை பூரா பறிச்சு வச்சுக்கிட்டா சரி. அப்புறம் இவ எதிர்த்து கேட்ட உடனேயே இந்த வேலைக்கு போற என்ன பண்ணுவாங்க, இனி இங்கே வீட்டுல கடன்னு வீட்டை பூட்டிடுவார். 4 நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. அப்ப என்ன ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு போனாங்கன்னா அன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 4,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இல்ல 2,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. That is going to be the loss of that woman. அப்ப என்ன ஆயிடுது, அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற நஷ்டம், வேலைக்கு போகாது அந்த 5 நாள் 10 நாள் இருந்தா அதுக்கான நஷ்டம் கொடுக்குறாரு பாருங்க, அதுவும் எக்கனாமிக் வயலன்ஸ் அல்லது எக்கனாமிக் அபியூஸ் என்று சொல்லப்படும். இது பொருளாதார ரீதியான வன்முறை. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பாடு தட்டுல போட்டு வைப்பங்க, ஒரு உப்பு காரம் ஒரு நாளைக்கு குறைச்சலா இருக்கதான் செய்யும். நம்ம எவ்வளவோ மன அழுத்தத்துல இருக்கோம், நிறைய வேலை செய்யறோம், ஏதாவது ஒரு நேரத்துல ஸ்லிப் ஆகுதான். நம்ம நினைச்சு சமைக்கும் போது நல்லா தானே நம்ம வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்போம். நம்ம பிள்ளைக்கு அதுவும் ஸ்பெஷலா ஈரலே எடுத்து கொடுப்போம், பொட்டப்பிள்ளைய அந்த பக்கம் தள்ளி விட்டு. இன்னைக்கும் கூட கிராமப்புறங்கள்ல அதுதான் கான்செப்ட். அப்படி இருக்கிற பொழுது அத்தனையெல்லாம் செய்யும் போது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒண்ணு குறைச்சல்னா ஓங்கி எடுத்து தட்டு எடுத்து வீச வேண்டியது. டைனிங் டேபிள் இருந்து அந்த தட்டு போய் டிவியில போய் விழும். டிவியில விழுந்து முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் உடஞ்சு தூள் தூள் ஆயிடும். அந்த ஸ்கிரீன் அவர் வாங்கியிருக்க மாட்டார் தெரியுமா. நம்ம வீட்டுல நம்ம அப்பா கல்யாணத்துக்கு வரும்போது எவ்வளவு ஒரு ஏமாளிகளாக பெண்கள் இருக்கிறோம் பாருங்க. அவருக்கு ஒரு குடும்பத்தையே நம்ம உருவாக்கி தருகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களாகிய நாம் தான். வரும்போதே கட்டில் கொண்டு வரணும், அதுலதான் ஐயா படுத்துப்பாரு, பீரோ கொண்டு வரணும், அதுலதான் துணி வச்சுப்பாரு, பைக் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும், டிபெண்டிங் அப்பான் தேர் சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் எக்கனாமிக் அவென்யூஸ் ஓபன் டு தெம். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, கோபம் அடிச்சு உடைப்பாரு. இதெல்லாம் ஒரு செட் அடி, உங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கிறது அப்படின்னு அந்த செட்டை போட்டு ஒரு தட்டு தட்டுவாரு. வாஷிங் மிஷின் பாரு எதை வாங்கி கொடுத்துருக்கானு, இன்னைக்கெல்லாம் வாஷ் மிஷின் பஸ் வந்துருச்சு, அவ்வளவு சூப்பராலாம் இப்படியே பேசி நம்ம சித்திரவதை பண்ணுவாரு. அதை அடிச்சு உடைக்கிறார்ல, தட் பிகம்ஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ், தட் இஸ் எக்கனாமிக் அபியூஸ். எனவே இப்படி 6 விதமான அபியூஸ் நடந்தால், உங்க காசு நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது எக்கனாமிக் அபியூஸ். உங்க பேர்ல வீடு வாங்குறதா சொல்லிட்டு அவர் பேர்ல மட்டும் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் எக்கனாமிக் அபியூஸ். நீங்க இஎம்ஐ கட்டுற ஒரு ப்ராப்பர்ட்டியில இருந்து ஒரு வீட்டை வாங்கிட்டு உங்களுக்கே தெரியாம அந்த வீட்டை வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் எக்கனாமிக் அபியூஸ். சோ இந்த அபியூஸ்ங்கிறது பரவலாக எல்லா பெண்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சாப்பாடு போடாம தொந்தரவு பண்றதுல இருந்து வீட்டை விற்கிறதுல இருந்து எல்லாமே இது. சரி, இப்ப நம்ம 6 வகையான வன்முறையை பார்த்துட்டோம். இப்ப நீங்க யார அப்ரோச் பண்ணணும்? மேடம், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்க அந்த வன்முறை இருக்கு, நீங்க புகார் கொடுக்கலான்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்தானா அப்புறம் என் வாழ்க்கை என்ன மேடம் ஆகுறது அப்படின்னு நிறைய பெண்கள் கேள்விகள் எழுப்புவது உண்டு. அப்ப கேள்விகள் கேட்கிற பொழுது நான் சொல்றது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சட்டம் பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதுகாப்பு அலுவலர்களை நியமித்திருக்கிறது. அரசாங்கம் தான் நியமன அதிகாரி, அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் என்று அவர்களுக்கு பெயர். அது போக
சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சில முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, அமைப்புகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 அல்லது 3 அமைப்புகளுக்கு அவர்களுக்கு தேவையான வசதிகள் படைத்த அந்த மாதிரி அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்தா அந்த புகாரை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்களை சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்வார்கள். அவர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் and service providers are the two identities. These people take away the responsibility of registering a complaint and also proceeding with the complaint further. சரி, இப்ப proceeding with the complaint என்ன, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ட்ட ஒரு மனுவா எழுதிட்டு போங்க. வெறும் வாயில சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எழுத்துப்பூர்வமா எழுதிட்டு போய் ஒரு மனுவை கொடுத்த உடனே 1 வாரத்திற்குள்ளாக அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் உங்க கணவருக்கோ உங்க தகப்பனுக்கோ, சில இடங்கள்ல பாருங்க பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருப்பா, அவளை 17 வயசுலயே எடுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அது தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்ப அந்த பொண்ணு வந்து டொமஸ்டிக் அத்தாரிட்டிஸ் கிட்ட, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்டயோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டயோ கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உன் மேல, உன் பொண்டாட்டி வந்து குடும்ப வன்முறை சட்டத்துல கொடுத்துருக்காங்க புகாரு, நீ வா விசாரணைக்குன்னு சம்மன்ஸ் அனுப்பணும். 1 வாரத்துக்குள்ள அவர் வரணும். வந்ததுக்கு அப்புறம் முதல் விசாரணை நடத்தணும். 2-3 தடவை விசாரணை நடத்தி அதுல அந்த பொண்ணு கொடுத்துக்கிற புகார்ல இருக்கிற அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் இப்படி பண்றீங்க, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், அல்லது அவளுக்கு அடிச்சு உடைச்சதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லலாம், சாப்பாட்டு கொடுங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, கவுன்சிலிங் அனுப்புவாங்க. ஆனா அந்த கவுன்சிலிங்ல கணவர் வந்து அவளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அவ என்ன அவ்வளவு திமிர் எடுத்து ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அப்படியானா நீங்க கோர்ட்ல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசரே புகார் பேர்ல நான் விசாரணை நடத்தினேன், அந்த விசாரணையில கணவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சது, இந்த அம்மா இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது, எனவே இந்த அம்மாவுடைய புகார்ல உண்மை முகாந்திரம் இருக்கிறது என்று தெரிகிறது என்று சொல்லி, இப்போ கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கொடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுறதுன்னு சொல்லுவாங்களா, தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அது போல இத வந்து டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட், குடும்ப நிகழ்வு அறிக்கை, டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் என்று சொல்லுவார்கள். இந்த டிஐஆர ப்ரொடெக்ஷன் ஆபீசர் எழுதி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட விடுவாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போகல பாருங்க, கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க போனீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் இந்த அலுவலகம் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அத்தாரிட்டியினுடைய அலுவலகம் சமூக நலத்துறையின் கீழே அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க போய் புகார் கொடுங்க. கூப்பிட்டு விசாரணை பண்றதுல சில ஆண்கள் வந்து ஒழுங்காயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வந்து பொண்டாட்டிய துன்புறுத்தணும்னு கிடையாது, ஏதோ ஒரு கோபத்துல செஞ்சிருப்பாங்க, மன்னிப்பு கேட்டுட்டு நீ வாமா வீட்டுக்கு, நீ என்னமா புகார் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சேர்ந்துருக்கலாம்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு 70% ஆண்கள் அப்படி கிடையாது, கொடுக்க மாட்டேன், சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பெண்களே கூட பொய்யான புகார் கொடுக்கலாம். சோ இதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எனவே இந்த டிஐஆர் வந்தவுடனே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும். அந்த வழக்குல சம்மன்ஸ் அனுப்பப்படும் கணவருக்கு. அந்த கணவர் அங்க வந்து ஆஜராகணும். அதுல மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு கொடுக்கணும். சரி, இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன மாதிரியான உத்தரவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அடிச்சிட்டாரு, என்னோட மண்டை உடைச்சிட்டாரு, ரத்தமா கொட்டுது, அப்படியே 4-5 தையல் போடணும். நான் உடனடியா அக்கம் பக்கத்துல இருக்க, ஏண்டா பாவி இப்படி போய் அந்த பொம்பளை அடிக்கிற, அது பாவம் வாய் திறக்காத அப்புறாணி, அதை போய் இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள கொண்டு போய் அந்த தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், 24 மணி நேரம் டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு போய் தையலை போடுவாங்க. சில இடத்துல மண்டையில எடுத்து கல்லையே போட்டுருவானுங்க. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதுல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், போக்குவரத்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும், மருந்து வாங்கணும், அந்த பொண்ணுடைய வேதனை இருக்கணும், வேதனை இருக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் கவனத்துல வைப்பாரு. வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு மருத்துவ உதவிக்காக இவ்வளவு தொகையை கொடு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வழக்கு நடத்தினேன். அந்த வழக்குல அந்த பொண்ணுக்கு 2வது பிரசவம் ஆகணும். 2வது சண்டை போட்டாரு. அப்புறம் வந்து கூட்டிட்டு போய் ஒரு 3 மாசத்துலயே இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு டெலிவரி டைம். அந்த பொண்ணு வேலைக்கு போகல, காசு வேணும், எனக்கு டெலிவரி செலவுக்கும் என்னுடைய குழந்தைக்கான நியூட்ரிஷியஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கானதுக்கும் எல்லாம் அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்த போது, பாதுகாப்பு அலுவலரை வச்சு அங்க கேஸை போட்ட போது, அங்கே நீதிபதி சொன்னார், டெலிவரி செலவுக்கு 50,000 ரூபாய் நீ முதல்ல கொடுக்க வேண்டியது, அந்த பொண்ணுக்கு தேவையான சத்தான ஆகாரத்துக்கு நீ வந்து 22,000 கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு குழந்தைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். சோ இந்த சட்டத்தின் கீழே
மருத்துவ ரீதியான ஆலோசனை பெற, மருத்துவ ரீதியான பரிசோதனைகளை செய்து கொள்ள, அதற்கான தையல் போடுறது அல்லது ஆபரேஷன் செய்ய வேண்டி வரலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்து செலவுகளும் கணவனிடமிருந்து பெறப்படும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அந்த பணத்தை வாங்கி தருகிறவர் தான் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள். சோ மருத்துவ உதவி. அப்புறம் மனநல உதவி. திட்டிகிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அப்போ மனநல ஆலோசகர், சைக்கியாட்ரிஸ்ட போகணும் அப்படின்னா, பைத்தியம் முடிச்சவங்க தான் சைக்கியாட்ரிஸ்ட போறாங்கன்னு நம்ம பொம்பளைங்க ரொம்ப பேர் தப்பா நினைச்சிருக்காங்க. அப்படி அல்ல. மனநலம் இந்த மாதிரி உள்வாங்கியே போய் அழுது அழுது முடங்கி போயிருக்கிறதுல இருந்து பெண்கள் வெளியே வந்து தனக்கு நேர்ந்திருக்கிற பிரச்சனைகளை இன்னொருத்தரோடு பரிமாறிக்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முறையில இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். அதற்கான பணத்தையும் யார் கொடுக்கணும்னா இவர் தான் கொடுக்கணும், கணவர் தான் கொடுக்கணும், அடிச்சவர் தான் கொடுக்கணும், அப்பா தான் கொடுக்கணும் என்று சொல்லுகிறது இந்த சட்டம். அதை வாங்கி தரணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றான்? டிவியை போட்டு உடைச்சார்ல, டிவியை போட்டு உடைச்சாரா இல்லையா? டேபிள் சேர் எடுத்து இப்படி ஓங்கி வீசுவாராம நம்ம அடிக்கிறதுக்கு. நம்ம ஜாக்கிரதையா நகர்ந்துப்போம். அந்த சேர் போய் செவத்துல போட்டு காலெல்லாம் உடஞ்சு போயிடும். அந்த டைனிங் டேபிள் உடைச்சா, அல்லது டிவியை உடைச்சா, அல்லது டேப் ரெக்கார்டர் செட்டை எட்டி உதைச்சா, அதுல உடஞ்சு போச்சுன்னா எந்த விதமான சீதன பொருள் ஒரு பெண் கொண்டு வந்திருந்தாலும், அவளுடைய தகப்பனார் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாலும், தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல வாங்கி இருந்தாலும், அதையெல்லாம் உடைச்சா கொடுக்க வேண்டியவங்க யாரு? மறந்துடாதீர்கள், ஆண்கள் கொடுக்க வேண்டும். ஆண்கள்னா யாரு? கணவர் மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற வன்முறையாளர்கள், எதிர்மனுதாரர்கள் are the respondents. They have to reimburse the amount towards repairing or getting a new one, exchange, எல்லாத்துக்கும் அவங்க தான் பணம் தரணும். சரி, இது 2வது உத்தரவு. சரி, இன்னொரு உத்தரவு இருக்கு. என்ன? சாப்பாட்டுக்கு இல்லாம பண்ணிடுறாருல கதவு சாத்திட்டு, அப்ப அது காசு கொடுக்கணுமா? அது யார் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? கணவர் தான் கொடுக்கணும். வீட்டுல பூட்டி வச்சுட்டு 4 நாள் வேலைக்கு போகாம விட்டா அங்க கிடையாது. அந்த பொண்ணு 4 நாளைக்கு வீட்டுல இருந்தது. நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி சொன்னேன். ஒரு டீச்சர் 4 நாளைக்கு வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் அந்த டீச்சருக்கு. என்ன ஆகும்? 4 நாள் கழிச்சு அந்த பொண்ணு, நான் வேலைக்கு போக முடியல, நான் அடிச்சுட்டாரு, அந்த இதுக்கு நஷ்ட ஈடு, துன்புறுத்துறதுக்கான நஷ்ட ஈடு கேட்கலாம். அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கூட கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த சட்டத்துல இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இந்த சட்டத்தை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அப்ப இன்னொரு தடவை யோசிக்க, இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, பங்கேற்றுக் கொண்டிருக்கிற, செவிமடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர எல்லாருமே நினைக்கணும், இனிமே இப்படி எல்லாம் உடைச்சிடக்கூடாதுப்பா, பொம்பளைக்கு புத்திசாலியா இருக்காங்க, சட்டம் வேறமா இருக்கு, let us be cautious, let us avoid such violence அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சரி, இப்போ அவன் அடிச்சு உதைக்கிறானே, அதுக்கு என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களை அந்த வீட்டுல வச்சு அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு மேஜிஸ்ட்ரேட். நீ இனிமேல எந்த காரணத்தை கொண்டு உன் பொண்டாட்டி அடிக்க கூடாது, உதைக்க கூடாது, மண்டைய வைக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிடுறோம். இது உத்தரவா கொடுக்க முடியும், அது செய்யக்கூடாது. சரிம்மா போமா, அவர் தான் வீட்டுக்கு கூப்பிடுறாருல, நீ போமா, அவர் இனிமே அடிக்க மாட்டாரு, நான் உத்தரவு கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு சொல்லிச்சு கோர்ட்டுல, சார் ஐயா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நான் வீட்டுக்கு போனேன்னா 4 சோகத்துக்குள்ள இந்த ஆளு என்ன பண்ணுவான்னு தெரியாது, புடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, கிரைண்டர் குழவி எடுத்து என் தலையிலேயே போட்டு கொண்டுடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழுதது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பார்த்து சில பேர் சிரிச்சாங்க, சில பெண்கள் பதறினாங்க. அப்போ என்ன விஷயம்னா, ஜட்ஜு சொன்னாரு, அப்படி பண்ணுவியாப்பா நீ? சரிம்மா, நான் கொடுக்குறேன் உத்தரவு, 2 நாள் கழிச்சு எக்ஸ்டென்ஷன் உத்தரவு கொடுக்குறேன், உன் புருஷனை அடிக்கிறானா என்னன்னு பாரு, அப்படி அடிக்கிறான் அல்லது உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ நினைச்சீங்கன்னா இங்க வா, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். யாரு? ஹஸ்பண்ட், தகப்பனார், சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். பாதிக்கப்பட்ட பெண் மட்டுமே, அக்ரீவ்டு உமன்கிற கான்செப்ட் இந்த சட்டத்துல மட்டும்தான் உண்டு. பாதிக்கப்பட்ட பெண் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அது எப்படிங்க போ சொல்வீங்க? என் மகனோட வீடு, அவனுக்கு பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைங்களா? அவன் அங்கதான் இருப்பான், அவனை எல்லாம் யாரும் துரத்த முடியாது அப்படின்னு மாமியார்காரி பேசினா, இந்த ஆண்கள் போய் சொல்லுங்க, அம்மா காலம் மாறி போச்சு, இந்த வீடுங்கிறது என் வீடுன்னு நீ சொல்லிடாதம்மா. ஏன்னா இந்த சட்டம் சொல்லுகிறது, கணவனுடைய சொந்த வீடாக இருந்தால் அதிலே பெண்ணுக்கு வாழ்வதற்கான உரிமை உண்டு, மனைவிக்கு வாழ்வதற்கான உரிமை உண்டு, வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கான உரிமை உண்டு, அவளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இருப்பதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறது. எனவே என் வீடு, அதனால நீ வெளியே போன்னு சொல்லாத,
நம்ம தான் வெளியே போக வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு சட்டம் மாறி இருக்கிறது. எனவே நீங்க அதை சொல்லணும். சோ ஆண்களையே வெளியே போக சொன்னோம். அப்ப சில ஆண்கள் சொல்லுவாங்க, நான் ஏங்க வெளியே போகணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினது, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் வாங்கினது இந்த வீடு, இதை எப்படிங்க நான் விட முடியும் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. தென் இட் பிகம்ஸ் த டியூட்டி ஆஃப் தி ஹஸ்பண்ட் டு லுக் ஃபார் அ நியூ ஹவுஸ். ஒரு ஃபிளாட்டை பாரு, ஒரு வீட்டை பாரு, பே த அட்வான்ஸ், pay the maintenance amount and pay the rent for monthly rent for that house. இந்த கூரை என்பது இதுதான், வீட்டுல வாழணும். அப்ப அந்த கூரையை கொடுக்க வேண்டியது உங்களுடையது. அதுல இந்த சட்டத்துல பாருங்க ஒரு முக்கியமான விஷயம், ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கிடப்பட்ட வீடு அப்படின்னு அர்த்தம். எனக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தானே, அந்த வாடகை வீட்டுல பங்கிட்டு தான் என்னுடைய மனைவியை வாழ வைக்க வேண்டும். நீ சொந்த வீடா இருந்தாலும் சரி, யார் வீடா இருந்தாலும் நீ வாழ வச்சுதான். ஆனா ஒரு கேஸ் வந்தது, மார்க்கண்டேய கட்ஜுன்னு ஒரு நீதிபதி இருந்தார். அவருக்கு முன்னாடி அந்த வந்தது. அந்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமியார் பேர்ல இருக்குது வீடு. மாமியார் பேர்ல இருந்ததுன்னா அந்த வீட்டுல நான் போய் வாடகைக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு கேட்க முடியுமான்னு ஒரு முக்கியமான கேள்வி அந்த வழக்குல விவாத பொருளா அமைஞ்சது. ஆனா அந்த ஜட்ஜு சொல்லிட்டாரு, மாமியாருங்கிறவங்க ஹிந்து உமன், அவங்க அங்க ஹிந்து உமனுடைய எந்த ஒரு சொத்தும், ஹிந்து பெண்ணின் எந்த ஒரு சொத்தும் அவருடைய அதுல வேறு ஒருவருக்கு பங்கு கிடையாது, அவருடைய மகனுக்கே பங்கு கிடையாது, அவருடைய புருஷனுக்கே பங்கு கிடையாது என்று சொல்லுகிற பொழுது அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே நீங்கள் கேட்க முடியாது. எனவே உன் கணவர் வாழ்கிற இடம், உன் கணவரது சொந்த important provision of law in this act. அது புரிஞ்சுக்கணும் நமக்கு. இந்த சட்டம் ஒரு மகத்தான சட்டம். பெண்கள் அத்தனை பேரும் நீங்க தெரிஞ்சே ஆகணும். சரி, நீங்க வீடு வாங்குறீங்க, உங்களுக்கே தெரியாம வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னவோ பண்றாருன்னு தெரியும், எனக்கு தெரியல மேடம், நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன், இந்த மனுஷன் வீட்டுக்கும் வரதில்ல, வீட்டுக்கு ஆள் வேற அப்பப்பா அனுப்பி விடுறாரு, போய் பார்த்துட்டு வான்னு, நான் வெளியே துரத்த வேண்டி இருக்குது, நான் இல்லாத நேரத்துல என் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உள்ள அனுப்பிடுறாங்க மேடம், போய் பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா, நீங்க உங்க கணவர் உங்களுடைய சொத்திலே வாங்கிய இந்த வீட்டை விற்பதற்கு கூடாது என்று நீங்கள் ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் வாங்கலாம். பாதுகாப்பு உத்தரவெல்லாம் பேசினேன். இப்ப தடுக்கிறதுக்கான உத்தரவு, ஆயுதங்களை வச்சிருக்க கூடாது, ஆயுதங்களை கொண்டு அருவாள் எடுத்து வெட்ட போற புருஷங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஆயுதங்களை தடை செய்வதற்கான உத்தரவுகள்லாம், இதெல்லாம் prohibitive orders அப்படின்னு சொல்லுவாங்க. There are two types of order. One is protection orders and the other is a prohibitive order. So it prevents somebody from doing something which causes great injury, loss to the woman. So in that case, anybody should understand that these prohibitive orders can be issued at any point of time, and in case if women feel that they are going to lose something, or their right is taken away, or their livelihood is taken away, then they can immediately approach the magisterial court and get an order prohibiting the husband from selling that, taking away the jewels, selling the jewels, telling the Sridhana articles, whatever it may be, you can get an order. That is what the law says. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். ரெசிடென்ட் ஆர்டர் சொல்லிட்டேன். நான் ஃபேமிலி கோர்ட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்றேன். குடும்ப உறவுகள் சம்பந்தமான வழக்குகள் தான் நிறைய வழக்குகள் என்னிடம் வரும். அப்படி வருகிற பொழுதெல்லாம் இந்த பெண்கள் வந்த உடனே கண்ணீரும் கம்பளையுமா ஓடி வருவாங்க. அப்போ அது வந்த உடனே கேட்கிற ரெண்டு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். மேடம், என் குழந்தைய பிடுங்கி வச்சான் மேடம், 10 மாசத்து குழந்தை மேடம், அவன் குழந்தை அதா என்ன என்னோட குழந்தைடி, நீ வேணா எவனுக்கு போய் இன்னொன்னு பெத்துக்கோ அப்படின்னு சொல்றான் மேடம், என் குழந்தைய எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு. நார்மலாவே இந்திய ஆண்களது கான்செப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அந்த குழந்தைக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டாக்க ஆண் தான் அப்படின்னு வந்துருது. அது 10 மாச குழந்தையா இருக்கட்டும், இல்ல 4 வயசு குழந்தையாகட்டும், 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், சட்டமே பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அதுல பிறந்தது முதல் 5 வயது பூர்த்தி அடைகிற வரை தாயே இயற்கையான பாதுகாப்பாளர் என்று சட்டம் சொல்லுகிறது. 5 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஆணை பாதுகாப்பாளர், இயற்கை பாதுகாப்பாளர், நேச்சுரல் கார்டியன் என்கிற வார்த்தையை சொல்லுகிறது. அப்ப
அப்ப ஆணுக்கு அதிகபட்ச அதிகாரத்தை சமத்துவம் பற்றி பேசுகிற நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்துல நம்முடைய சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப கம்மிங் பேக் டு த கஸ்டோடியல் ரைட்ஸ். இப்போ குழந்தைய புடுங்கிட்டு போயிட்டான்னு அந்த அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அத்தாரிட்டி மூலமா மேஜிஸ்ட்ரேரியல் கோர்ட்ல போட்டு இம்மீடியட்டா என்னுடைய குழந்தை எனக்கு வரணும் அப்படின்னு. அப்ப இந்த சட்டம் சொல்கிறது எந்த ஒரு தாயையும் பிள்ளையும் நீ பிரிச்சு வைக்க கூடாது. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனைன்னு வச்சுக்கோ, அவளுக்கும் உனக்கு நடுவுல வன்முறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு குழந்தைய அம்மா கிட்ட பிரிக்காத. நீ குழந்தை வேணும்னு நினைச்சா சட்ட ரீதியாக கஸ்டடி ஓபி போட்டு என் குழந்தையோட கஸ்டடி எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு உரிய நீதிமன்றத்துல அப்புறம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வரைக்கும் இடைக்கால பாதுகாப்பாளர் உரிமை என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு சொல்லுது இந்த சட்டம். எவ்வளவு ஒரு அருமையான சட்டம்னு புரிஞ்சுக்கோங்க. வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. வீட்டை விட்டு இனிமே வெளியே போன ஏதாவது ஆம்பளை சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் போக முடியாதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் இது என் வீடு, நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கதான் வந்தேன், உங்களோட தான் வாழ்வேன், நீங்க வேணா வெளியே போய்க்கோங்க. அது கூட நம்ம சொல்ல தேவையில்லை, ஆனா அவசியம் ஏற்பட்டால் அதையும் சொல்லலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. நான் சொல்லித்தரேன், அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக கஸ்டடி ரைட் கொடுக்குது, ரெசிடென்ட் ரைட் கொடுக்குது, எக்கனாமிக் ரைட் கொடுக்குது, மென்டலா ஹாரஸ் பண்ண அதுக்கு ரைட் கொடுக்குது, மருத்துவம் கொடுக்குது, நஷ்ட ஈடு கொடுக்குது. ஆக இப்படி எல்லா விதமான வாய்ப்புகளையும் இந்த சட்டம் வாரி வழங்குகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எந்த நேரத்திலையும் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறது இல்ல. போலீஸ் கிட்ட போனா அவங்க ஜெயிலுக்கு பிடிச்சு போயிட்டா என் வாழ்க்கை போயிடுங்கிறது பெரிய கவலை. ஆனா இந்த சட்டம் ஜெயிலுக்கு அனுப்புறது இல்ல. ஒரே ஒரு பிரிவுல மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, நீ போய் அவளை அடிக்க கூடாது, இனிமேல ஒழுங்கா குடித்தனம் பண்ணு என்று சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவன் போய் அவன் மண்டையை உடைச்சு அல்லது அவளை எட்டி உதச்சு அவ கருவை கலைச்சு இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, அன்றாட நம்ம பார்க்கிறோம். அதை ஒட்டி அவ போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அப்புறம் கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்பதான் எப்பொழுது கோர்ட் ஒரு உத்தரவு கொடுக்கிறதோ அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அதை வயலேட் செய்கிற, அதை மீறுகிற வகையிலே ஒரு ஆண் தொடர்ந்து அந்த வன்முறையை செய்வானே ஆகில் அவன் சிறை தண்டனைக்கும் அபராதம் கட்டுவதற்கும் நிர்பந்திக்கப்படுவான் நீதிமன்றத்தால். இது இன்னொரு முக்கியமான விஷயமா நாம பார்த்துக்கிறோம். சரி, ஆக இந்த மாதிரியான உத்தரவுகள் என்பது வேறு எந்த சட்டத்திலுமே இல்லாத ஒரு விஷயமா. நான் 2 குழந்தை பொன் குழந்தை பிறந்துருச்சு, எனவே ஆண் வாரிசு இல்ல, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாக்கா அவரை வீட்டை விட்டு அனுப்பணும் நம்முடைய பெண்கள். அந்த அளவுக்கு தைரியசாலிகளா இருக்கணும். யாரும் யாரையும் அனுப்புவதற்கான வழியை இந்த சட்டம் கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி 2 பொன் குழந்தை தான் பிறந்ததுன்னு சொன்னா பொன் குழந்தை பிறந்ததுக்கு நீ தான் இல்ல, நீ சயின்ஸ் போய் படி, குரோமோசோம்ல எங்க மிஸ்டேக் இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலிகளாக பெண்கள் மாற வேண்டியது அவசியம். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி உங்களுக்கு சொன்னேன். அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா, அப்போ மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா, அப்புறம் காசு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள கீப்புன்னா இந்த சமூகம் சொல்லுகிறது. அந்த பெண்களுக்கு இந்த சட்டத்தின் சார்பில் இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அந்த பெண்களை அடிச்சா வயலன்ஸ்க்கு எதிராக உத்தரவு பெறலாம், ஆனா மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் போல இருக்கணும். இந்த நேச்சர் ஆஃப் a marriage, if a couple, if 2 adults, male and a female, live under one roof without a legal wedding, a lawful wedding, then they are entitled to get the benefits of this law. That is what the act says. புரியுதா இப்ப நான் சொல்றது? எனவே கீப்புகளுக்கு இதுல மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது, ஆனா இதுல பெண்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? 125 கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் போடலாம், இதுலயும் போடலாம். புருஷன் சொல்லுவான், சார் அந்த பொம்பளை அங்க ஒரு கோர்ட்ல போட்டு என் மேல ஜீவனாம்சம் வாங்குது சார், இதுல கேட்க முடியாது சார் அப்படின்னு சொன்னா அது சரியல்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இந்த சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டதுக்காக அந்த அம்மாவுக்கு மெயின்டெனன்ஸ் வழங்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்குது, எனவே மெயின்டெனன்ஸ் கேட்கணும்.
கொடுக்கணும் அப்படின்னு 2 பேருக்கும் கேட்பதற்கும் கொடுப்பதற்குமான கடமையையும் உரிமையும் அது கொடுக்கிறது. ஆக இதையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். இந்த சட்டமே, முழுமையான சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம்? ஓ, நீ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வேலை பண்றியா, உன்னை பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிச்சாரு, உதைச்சாரு, என் நகையெல்லாம் புடுங்கி வச்சுட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு பொய்யா புகார் கொடுக்காதீங்க. இந்த சட்டம் என்பது பெண்களுக்கு ஒரு ஆயுதம் போலத்தான் இருக்க வேண்டும், கேடயம் போலத்தான் இருக்க வேண்டும். சாரி, இந்த சட்டம் என்பது பெண்களுக்கு ஒரு கேடயம் போல். இட் இஸ் a shield and not a weapon என்று சொல்லுவார்கள். அப்போ இது ஒரு பாதுகாப்புக்கான கேடயமாக, வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான கேடயமாக. ஆனா பொய்யா சொல்லி போய் நின்று தப்பு பண்ணினீங்கன்னா தண்டனை உங்களுக்கு தான் வரும். இதை நான் கட்டாயம் எச்சரிக்கணும். ஏன்னா சமீப காலமாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறவர்களில் ஏறத்தாழ 20-30% கம்ப்ளைண்ட்ஸ் பொய்யான கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எனவே பெண்களே, இந்த சட்டம் ஒரு வரம். இந்த வரத்தை சரியா பயன்படுத்துங்க. அது தப்பான முறையில பயன்படுத்தி குடும்பத்தை சீரழித்து பழிவாங்குகிற நோக்கத்துல ஆண்களுக்கு தவறு இழைத்து ஈகோ கிளாஷா கொண்டு குழந்தைகளை ஒரு புரோக்கன் ஃபேமிலியில உடைந்து போன சிதறுண்ட குடும்பத்தின் பிரதிநிதிகளாக ஆக்கி அவர்களது எதிர்காலத்தை முடக்கி விடுகிற பணியை தயவு செய்து நீங்கள் செய்து விடாதீர்கள். எனவே I wanted to caution each and every woman of this country, of Coimbatore particularly now, I want to say this, please don't use this act as a weapon. Please use it as a shield. எனவே சரியான முறையிலே பயன்படுத்துவோம். அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கிற இடம் தான் குடும்பம் நடத்துகிற இடம். அந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் ஆண்கள் பெண்களுக்கு தர வேண்டியதும் அதற்கான சூழலை பெண்கள் உருவாக்கி தர வேண்டியதும் அவசியம். அதாவது பழைய காலத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு பாடுவார். முகத்தில் முகம் பார்க்கலாம், கைவிரல் நகத்தில் பவழத்தின் நிறம் பார்க்கலாம். அத சொல்லிட்டே வரும்போது அவர் சொல்லுவாரு, இகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாமே இருவருக்கும் பொதுவென்று ஆக்கலாம் என்று சொல்லுவார். அதனால நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வர்றேன், ஊதி ஊதி திங்கலான்னு இல்லாம ஆண்களும் பெண்ணை மதித்து நடப்பதும், ஆணை எப்படி தன்னை மரியாதைக்குரிய இடத்திலே வைத்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரை உணரச் செய்வதும். காலங்காலமா நம்ம பண்ண தப்பு. ஆம்பளைங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் பண்ண தப்பு, நம்ம அம்மாக்கள் பண்ணது, நம்ம மாமியார்கள், நம்முடைய மூதாதையர்கள் பண்ண தப்பு. எனவே என் புருஷங்க முதல் நாள் கையை ஓங்கும் போது, கையா ஓங்கினீங்கன்னா எனக்கும் கை இருக்குங்கிறத நான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு விளையாட்டு மாதிரியாவது சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல நிறுத்துங்க, பேசுங்க. பிரச்சனைகள் வராம இருக்காது, மனவேற்றுமைகள் வராம இருக்காது, அல்லது சொந்தக்காரர்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்காது. அவற்றை 2 பேரும் பேசி சமாதானமா தீர்த்துக்கோங்க. இன்றைக்கு தாம்பத்திய உறவு மேம்பட நிறைய ஆலோசகர்கள் வந்துட்டாங்க. மேரிட்டல் கவுன்சிலிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான மேரேஜ் கவுன்சிலர்ஸ்ட போயிட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க. ஒத்து வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 2 பேரும் மனம் உவந்து கூட நீங்க விவாகரத்து பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, விவாகரத்துக்கு நான் பரிந்துரைக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒரு அடிபடுற வீட்டுல இருந்து வளர்கிற குழந்தையும் பின்னால தன் பொண்டாட்டியை அடிப்பான், தன் பொண்ணை அடிப்பான். புரியுதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்விடமாக உங்கள் வாழ்விடம் அமைய குடும்ப வன்முறை சட்டத்தை சரியாக பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். ஆண்களும் இனிமே அதாவது பழைய தலைமுறை ஆண்கள் அடித்திருக்கலாம், இனிமேல இருக்கக்கூடிய ஆண்களாக வளர்ந்து வருகிற ஆண்களாவது அடிப்பது, அடிமைத்தனமாக பெண்களை நடத்துவது, இந்த 2ம் கொடியது. இது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்மைனா என்னங்க நினைக்கிறீங்க? கருணை, இரக்கம் என்கிற அந்த லட்சியங்கள், அந்த இலக்கணங்கள்லாம் போய் இன்றைக்கு ஆளுமை அப்படின்னு காட்டுறதுக்கு அடிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிற மூடமை விட்டது. எனவே அந்த மடமையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய குறிஞ்சி அமைப்பினருக்கு என்னுடைய நன்றி நிறைந்த வணக்கத்தினையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதாவது இருப்பின் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க மேம். ஒவ்வொன்றையும் கேட்டு ஒரே சந்தோஷமும் அதிர்ச்சியுமா இருக்குது சிலதெல்லாம். ஏன்னா நிறைய தெரியாத சட்டங்கள் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த சட்டங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், நீங்க சொன்னது போல கேடயமாகத்தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சொன்னது மிக
மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. மிக்க நன்றி. உங்களுடைய சிறப்புரை மிக மிக அருமை. இப்போது கேள்வி நேரம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கை உயர்த்தலாம். அன்மியூட் செய்றோம். யாரு வெளிங்கிரி சார் கை உயர்த்தாங்க? சரியா 1 மணி நேரம் பேசிட்டீங்க. நீங்க நல்லா பேசிட்டே இருந்தீங்க. இன்னுமே பேச கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்லா இருந்தது. யாருக்கும் கேள்வியிலே இல்லையா? இவங்க பரக்கத்துல்லா அவங்க கேட்டிருக்காங்க. பரக்கத்துல்லா கிளாப் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. மாதவன், எஸ் மாதவன் பேசுங்க, கேளுங்க. சிறப்பா இருந்துச்சுங்க. கேள்வியெல்லாம் இல்லைங்க. இந்த பேச்ச வந்து ஆண்கள் முக்கியமா கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நான் பேசும்போதே முதல்ல சொன்னேன். ஆண்கள் கேட்கணும். சிறப்பா அருமையா இருந்ததுங்க. அதனால இது அதிகமான பேர் பார்க்கணும் நானும் விரும்புறேன். நீங்க பதிவு பண்ணி தர உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. நன்றி தோழர், நன்றி தோழர். அதாவது முழுமையா பார்க்க இப்ப எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமா கட் பண்ணி அனுப்பலாம். எல்லாரும் போய் பொதுவா ஆண்களுக்கு சேரணும். முக்கியமா ரொம்ப சேரணும். சரியா சொன்னீங்க. நன்றி. கட்டாயம் இத கட் பண்ணி நாங்க அனுப்புறோம். நீங்க எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்பிடுங்க. வேறு யாரு கேள்விகள்? பெண்கள் தென்றல் கேக்குறீங்களா? கேக்குறேன். பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1985 வேளாண்மை வளத்தில் நாங்கள் உங்கள் கூட இணைஞ்சி வேலை செஞ்சுருக்கிறோம். நல்ல நினைவு இருக்குது. நான் தான் சந்திரசேகரோட பேசி உங்கள் கூட கான்டாக்ட் பண்ணி சொன்னேன். சரிங்க. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. உரை வந்து சிறப்பாக, அதாவது ஒரு உரை அல்லது ஒரு உரையாடல் மாதிரி ரொம்ப இயல்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதை ஏற்றுக்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. இருக்கிற விஷயத்த உண்மையை நீங்கள் அப்படியே சொன்னீங்க. அது எல்லாரும் உள்வாங்கிற அளவுக்கு அது ரொம்ப சுலபமாக எளிமையாக இருந்துச்சு. ரொம்ப அந்நியமெல்லாம் இல்லாமல் ஒரு நெருக்கத்தோடு பேசக்கூடிய, உறவு நிலையோடு பேசக்கூடிய மாதிரி உரை இருந்துச்சு. இந்த மாதிரி உரைகள் யார் சொன்னாலுமே அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மாடுலேஷனாக சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் அந்த உணர்வு பாவத்தோடயே சொல்லும்போது எல்லாரும் அதை ரசித்து வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சட்டம் வந்து எப்பவுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆமா, அது வந்து ஒரு சுகர் கோட்டட் பில் மாதிரி. அதுல தேன்ல குழைச்சு குடிச்சாதான் அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு சேரும். நான் வந்து அடிப்படையில மக்களோட பயணித்து வந்தவள்னால நான் அவங்களுடைய மொழியில பேசுவதற்கு நான் என்ன தயார்படுத்தினேன். ஆமா ஆமா, அது உங்களுக்கு இயல்பாக கோயம்புத்தூர்காரா வச்சா. அவரு மேடம், அவருக்கு ஒரு கேள்வி. இந்த விவாகரத்துக்கு அப்புறம் தவிர்க்க முடியாமையோ விரும்பியோ விரும்பாமையோ விவாகரத்துக்கு போறாங்க. விவாகரத்து கேஸ் வந்து ஒரு எல்லையெல்லாம் நீண்ட காலத்துக்கு போகும்போது மறுபடியும் 2 பேருமே வந்து வேற அடுத்த வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். விவாகரத்து கேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சது சீக்கிரமா அந்த கேஸை முடிச்சு அடுத்த வாழ்க்கைக்கான ஏற்பாடை சட்டம் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அது வந்து இன்றைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய, அதாவது நீதிமன்றங்கள்ல ஓவர் பர்டன் ஆயிருக்கு. ஒரு விவாகரத்து நீதிமன்றம் இருந்த இடத்துல இன்றைக்கு 10 விவாகரத்து நீதிமன்றங்கள் சென்னையில வருவதற்கான வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு இன்றைக்கு மன வேறுபாடுகள் அல்லது 2 பேரும் ஒத்து போகாம இருக்கிறதுங்கிற அளவுல வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு கால அளவுக்குள்ள செய்வதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜுடிஷியரியில இல்ல. இன்றைக்கு நீதித்துறையில அது கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். நிறைய ஜட்ஜஸ், நிறைய கோர்ட்ஸ் வரணும். கூடவே வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளார ஒரு விவாகரத்து வழக்கை விசாரிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இப்போ ஒண்ணு வந்து கோர்ட்டுகளை வந்து நம்ம குறை சொன்னாலும்
நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே லேப்ஸ்ல விட்டுறாங்க, வக்கீல்களே கூட நிறைய இடங்கள்ல வாய்தான்னு போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம ஒரு 2 வருஷம் ஆகியும் இன்னும் கேஸ் முடியலன்னா இதை கேட்கிற எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உயர்நீதிமன்றத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் அங்க வழக்கு போட்டு தருவோம். இந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் ஆகியும் இன்னும் முடியல அப்படின்னு சொன்னா 6 மாசத்துக்குள்ளர இந்த வழக்கை முடித்து கொடுப்பதற்கான ஒரு டைம் ஃப்ரேமோட ஒரு ஆர்டரை வாங்க முடியும். அது வந்துருச்சுன்னா அந்த ஆர்டரை கொண்டு போய் ஃபேமிலி கோர்ட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க அதுல வாங்கிக்கலாம். அந்த 6 மாசம் அல்லது மீறின ஒரு 7 மாசத்துக்குள்ள அந்த கேஸை நடத்தி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு, நமக்கு சுத்தியே நிறைய இருக்குது, நெருக்கமான இருக்குது. அவங்களுக்கு யோசனை சொல்றதுக்கு இது நல்லது. நன்றி மேடம். வணக்கங்க. அடுத்து தென்றல். கேக்குதா? கேக்குதுமா. அம்மா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த லிவிங் டுகெதர் அந்த இது சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து அந்த சொத்துல சரி பங்கு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்குமா. இந்து வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில சட்ட ரீதியான மனைவி இல்லாமல் இணைந்து வாழ்கிற மனைவி மூலமாக பிறந்த குழந்தைக்கு அந்த ஆண்மகனுடைய சொத்துல சரி பங்கு கிடைக்கணுமா. மற்ற குழந்தைகளுக்கு எப்படி உண்டோ அது மாதிரி இந்த குழந்தைக்கும் கிடைக்கும். நம்ம சொத்து பற்றி இன்னொரு நாளைக்கு பேசலாம். அது இருக்கிற எல்லாத்துக்கும். பரக்கத்துல்லா அவங்கள அட்மிட் பண்ணுங்க. மேடம் வணக்கம். வணக்கங்க. சிறப்பான விளக்கம், ரொம்ப நல்ல ஒரு விழிப்புணர்வு, மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க தான் தென்றலா சார்? மேடம் நீங்க தான் தென்றலா? இல்ல இல்ல பரக்கத்துல்லா சொல்லுங்க. தென்றல் இருந்தீங்களே அதனால தான் பார்த்தேன். சரி சொல்லுங்க பரக்கத்துல்லா, சொல்லுங்க. நன்றி மேடம். ஒரே ஒரு கேள்வி. சட்டத்துக்கு சாட்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே, அது பத்தி கொஞ்சம் விளக்கம். இந்த விஷயங்கள்ல வந்து சாட்சி இருக்காது, அதுக்கு எப்படி மேடம் விளக்கம் சொல்லுங்க மேடம். சாட்சியம் இருக்காது அப்படின்னு இதுல சொல்லிட முடியாதுங்க. நம்ம சமூகம் வந்து தனித்தனியா வாழ்கிற ஒரு சமூகம் கிடையாது, மேற்கத்திய சமூகம் மாதிரி. இந்திய சமூகம் அடுத்தடுத்த வீடுகள் இருக்கும். அடுத்த வீட்டு ஜன்னல்ல பீப் பண்ணாதவங்க, அதாவது நுழைந்து பார்க்காதவர்கள் வந்து நம்ம சமூகத்துல கிடையாது. உண்மை அதுதான். அது ரொம்ப தவறானது. அப்படிதான் அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறவங்க பெரும்பாலும் உண்டு. ஒரு அடிக்கிற பொழுதோ அடி வாங்குகிற பொழுதோ சத்தம் இல்லாம எங்கேயும் ரகசியமா பண்ண முடியாது. அது வெரி ரேர் கேஸ்ல தான். அதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். பாத்திரங்கள் உடைபடும், காயங்கள் இருக்கும், மண்டை உடைபடும். ஆக இதெல்லாம் தான் சாட்சியமா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் ஒரு முறை இருமுறை சென்று காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாலுமே அந்த புகாரை வைத்தே கூட அது ஒரு சாட்சியமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நன்றி மேடம். நன்றி மேடம். Thank you மேடம். He is a habitual offender. இப்படிதான் அடிக்கடி அடிப்பாரு, இவர் ஒரு வன்முறையாளர்னு அதுல கொண்டு வரலாம். நன்றி நன்றி. Thank you மேடம். வெள்ளிங்கிரி தோழர் பேசுங்க. பேசுங்க, கேக்குது. கேளுங்க, சத்தமா கேளுங்க. தோழர் மேட்டுப்பாளையம் வெள்ளிங்கிறீங்க தோழர். சத்தம் கேட்கலைங்க, சத்தமா பேசுங்க. மேட்டுப்பாளையம் வெள்ளிங்கிறீங்க தோழர். வணக்கம், சொல்லுங்க. இப்ப நான் பேசுறேன். சத்தமா பேசுங்க. மேட்டுப்பாளையம் வெள்ளிங்கிறீங்க தோழர். கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் சொன்னேன். தோழர் ராஜகோபாலுக்கு எங்களுடைய வணக்கத்தை சொல்லுங்க. சொல்லிடலாம். இந்த இதெல்லாம் ஒரு சமூகவியல் நோக்கில், வெறும் சட்ட வல்லுநர்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தினா கூட சரியான நோக்கோட, சமூக நோக்கோட இந்த உரை ரொம்ப அமைஞ்சிருக்கு. இதில் பெண்கள் அந்த சட்டத்தெல்லாம் பயன்படுத்தினா ஒரு பெண்கள் அமைப்பு சேர்த்தவே முடியதில்லை. நம்ம இதில் வந்து பெண்கள் அமைப்புன்னு சொல்லி இருக்கிற ஜனத்தொகைக்கு நாம் வந்து அதில் அணி சேர்த்தனா தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை, தைரியத்தையும் கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியும். அதில் படித்தவங்களும் கூட சரியாக திரட்ட முடியதில்லை. அதுக்கு ஒரு சமூகவியல் காரணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லைங்க, நம்ம வந்து இன்னும் அந்த பழைய முறையிலேயே பெண்கள் நம்மிடம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு நிறைய மாற்று ஏற்பாடுகள்லாம் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துலயே உதவி செய்யக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்துருச்சு. இப்ப நீங்க அங்க இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட உரையாடுறீங்க. அது மாதிரியே உட்கார்ந்த இடத்துலயே இந்த மாதிரி நான் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டேன்னு ஒரு பெண் புகார் கொடுத்தா, இன்னொரு அமைப்புல இருக்கிறவங்க நேரா அங்க போய் அந்த கேஸ் எடுத்துட்டு போய் ப்ரொடெக்ஷன் ஆபீசர்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால நம்முடைய நோக்கம் சரியானதாக இருந்தாலும் வழிமுறைகள்ல இன்னும் மாறுபாடுகள் கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி ஒரு அறிவியல் ரீதியான மாற்றங்களை உள்ளடக்கியதாக எந்த மாதிரி இயக்கம் இருக்கிறதோ அதை நோக்கித்தான் பெண்கள் வருவார்கள். நல்ல பதில் தோழர். அடுத்து யாரு கேள்வி கேக்குறீங்க? வேற யாரும் கேள்விகள் இல்லைங்களா? பேசுனதுல எல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். ஓகே. உங்களோட பேச்சு எல்லாத்தையும் சிந்திக்க வச்சுச்சு, அமைதியாக்கி. அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்படி எல்லாம் சட்டம் வந்துச்சா, இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவங்க அதை நினைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க தோழர். ரொம்ப அருமையான பேச்சு. உங்களுடைய சமூக சிந்தனை உள்ள, பொதுவா சட்டம் படிச்ச மேதைகள் எல்லாருமே ஆண்கள் வரிசையில தான் பட்டியலிட்டு நம்ம இந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்க அவங்க தான் பயங்கர பங்காற்றிட்டு இருக்காங்கன்னு நேரடியா உங்களுடைய அந்த பங்களிப்பையும் உங்களோட பொறுப்புணர்வையும் பார்க்க முடிஞ்சது. மிக்க நன்றிங்க தோழர். மேம், நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். சரி. இப்போது முறைப்படி நன்றி உரைக்கு முன்னாடி அறிவிப்பு, அந்த இது ஷேர் பண்ணிருங்க. இந்த இன்விடேஷன், புதன்கிழமைக்குள்ள இன்விடேஷன் ஷேர் பண்ணிருங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க. சரி. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நன்றி உரை சொல்லட்டும். நான் இன்விடேஷன் பார்த்தேன். இப்போது நன்றி உரை முறைப்படி வழங்க தனம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குதுமா. சொல்லுங்க. குடும்ப வன்முறை சட்டமும் சமூகமும் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த பயனுள்ள கருத்துக்களை வழங்கிய முனைவர் சாந்தகுமாரி அவர்களுக்கும், துவக்கப்பாடல் பாடிய இசை பேராசிரியர் முனைவர் ரா கிருஷ்ணபாரதி அவர்களுக்கும், அறிமுக உரை ஆற்றிய திருமதி நித்யா சதீஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பாளர்கள் முனைவர் சுபசெல்வி, நந்தகுமார், கதிரவன் அவர்களுக்கும், வில்வம் அவர்களுக்கும், குறிஞ்சியின் இணைய கருத்தரங்குகளுக்கு ஆதரவு வழங்கி வரும் தோழர்களுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. இப்போது அறிவிப்பு. வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தேவநயன் அவர்கள் குழந்தைகளின் உரிமைகள் பற்றி, இன்றைய குழந்தை உரிமைகளின் நிலை என்ற தலைப்பில் அவர் பேச இருக்கிறார். ஒரு சிறந்த குழந்தைகளுக்கான ஒரு நல்ல செயல்பாட்டாளர் அவர். குழந்தை உரிமைகளுக்காக தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று அவருடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து புதன்கிழமை பேசியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு மற்ற தோழர்களும் உங்களோட குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் தங்களுடைய துணைவியார், உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல முடிஞ்ச வரைக்கும் உட்கார வச்சுக்கோங்க. அந்த நேரத்துலயே அவங்கள வேலை செய்ய விடாம இந்த நிகழ்ச்சியில ஒரு மணி நேரம் கவனிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது போன்று வெள்ளிக்கிழமை கடற்கரை அவர்கள் பேச இருக்கிறாங்க, எழுத்தாளர். அவர் வந்து தமிழ்நாட்டில் காந்தியடிகளினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி பேச இருக்கின்றார். தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இந்த 3 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய ஆய்வரங்கில் நயமும் 5ஆம் இலக்கணமும் என்ற தலைப்பில் பேராசிரியர் ரா இந்துபாலா அவர்கள் பேச இருக்கின்றார். அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுக. முக்கியமாக மாணவர்களும் பெண்களும் கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்புரையாற்றிய வழக்குரைஞர், சமூக செயல்பாட்டாளர், நம்மளுடைய தோழர்
மேம் உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இந்த மீண்டும் புதன் மாலை opportunity-க்கு நான் ரொம்ப 5:50க்கு தேங்க்யூ. புதன் மாலை 5:50க்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.